வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் வரலாற்று சிறப்புமிக்க பாவினி அதிவேக அணு உலையின் கோர் லோடிங் நடைமுறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிடுகிறார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் தொலைநோக்கு திட்டம் குறித்து பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. நீலகிரி மாவட்டம் தெங்குமரகடா, கள்ளம்பாளையம் பழங்குடி கிராமங்களுக்கு முதல் முறையாக பேருந்து வசதியை மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி கேபிட்டல்ஸ் அணி குஜராத் ஜெயண்ட்ஸ் அணியை 25 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் வரலாற்று சிறப்புமிக்க பாவினி அதிவேக அணு உலையின் கோர் லோடிங் நடைமுறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிடுகிறார். இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது கணிசமான அளவு நாட்டின் மின் தேவை பூர்த்தி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் உரையாற்றவுள்ளார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமரின் வருகையையொட்டி சென்னை நகரில் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தில் மாற்றங்களையும் சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு திட்டம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சர்கள் கூட்டத்தில் நேற்று விவாதிக்கப்பட்டது. வரும் 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மே மாதத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைந்த பின் 100 நாட்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டம் குறித்து அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து தரப்பினரின் பங்கேற்போடு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய அரசின் அனைத்து அமைச்சகங்களும் இணைந்து விரிவான செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டும் நோக்கில் 2700க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள், பயிலரங்குகள், கருத்தரங்குகள் நடைபெற்றன. வளர்ச்சிக்கான பாதையில் இளைஞர்களையும் அமைப்புகளையும் தொழில்துறையினரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கான முயற்சிகள் இந்த தொலைநோக்கு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான வழிகாட்டி மற்றும் ஹஜ் சுவிதா என்ற செல்போன் செயலியையும் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி நேற்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியும் பல்வேறு அமைப்புகளும் இணைந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான வசதியை ஒருங்கிணைத்து செய்து வருவதாக கூறினார். கடந்த ஆண்டு 4000க்கும் மேற்பட்ட பெண்கள் துணை ஏதுமின்றி தனியாக ஹஜ் பயணம் மேற்கொண்டதாகவும், இந்த ஆண்டு இத்திட்டத்தில் 5000 பெண்கள் தனியாக பயணம் மேற்கொள்வதற்கு விண்ணப்பம் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஹஜ் யாத்ரீகர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த யாத்திரையின்போது மருத்துவ வசதிகளை பெறுவதற்கும் பல்வேறு இடங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளவும் ஹஜ் சுவிதா செல்போன் செயலி உதவிகரமாக இருக்கும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கு பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பெண்கள் வளர்ச்சி பெற்றால்தான் குடும்பத்தின் பொருளாதாரம் உயரும் என்று தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் உயர்கல்வி பயிலும்போது அவர்களது வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் செலுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதில் நாட்டில் முன்மாதிரியாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அமைச்சர் திரு ஏவ வேலு கூறினார். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. வரும் 25ஆம் தேதி வரை இத்தேர்வுகள் நடைபெறுகின்றன. 3300 தேர்வு மையங்களில் சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத உள்ளனர். வரும் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 18 வயது பூர்த்தியடைந்த இளம் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியையும் மேற்கொண்டு வருகிறது. பெரம்பலூரைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கும் வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்தப் போவதாக தெரிவிக்கின்றனர். நான் கலையரசி, ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் வேதியியல் துறையில் பயின்று வருகிறேன். நான் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளேன். வாக்களித்து எனது ஜனநாயக கடமையை காப்பாற்ற உள்ளேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களும் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கடமையை காப்பாற்றுவீராக.
வணக்கம். நான் சி கயல்விழி, இளங்கலை 3ஆம் ஆண்டு வரலாற்றுத்துறை. முதல்ல எனக்கு வாக்குரிமை கிடைத்து இப்ப நான் முதல்ல ஓட்டு போட போறேன். ஓட்டு போட்டு என்னோட ஜனநாயக கடமையை நான் ஆற்ற போறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இளைஞர்கள் தான் இந்த நாட்டை உயர்த்தணும். அதுக்கான முன்னோடியா நம்ம தான் கண்டிப்பா இருக்கணும். அதனால எல்லாருமே தவறாம ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. முதல் குமரி வரை அந்நியர் இங்கே யாரும் இல்லை. தேசத்தை நேசிக்கும் நாங்கள் எல்லாம் எதுக்கும் துணிந்த தேசபக்தர்கள். எங்கள் உரிமை இது, எங்கள் குரல், சுதந்திரத்தின் பரிசு இதுவாகும். மக்களாட்சியின் முதன்மையான கல்வி இது. நட்பின் மீது உறுதி போடுவோம். நமது முதல் வாக்கினை நாம் நம் நாட்டிற்காக அளிப்போமே. நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் கடைக்கோடி கிராமங்களான தெங்குமரகடா மற்றும் கள்ளம்பாளையம் பகுதிகளுக்கு முதல் முறையாக பேருந்து போக்குவரத்து சேவையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளம்பாளையத்தில் பழங்குடி மக்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட மேலும் பல திட்டங்கள் குறித்தும் எமது செய்தியாளர் கூறுகிறார். நீலகிரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் தெங்குமரகடா மற்றும் கள்ளம்பாளையம் பழங்குடியினர் கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களுக்கு செல்ல நீலகிரி மாவட்டத்திலிருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வழியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை கடந்து வனப்பகுதிக்குள் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான சாலையில் பயணிக்க வேண்டும். கள்ளம்பாளையம் கிராமத்திற்கு நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து பேருந்து சேவை என்பது எட்டாக்கனியாக இருந்தது. இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு பேருந்து சேவையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கில் கோத்தகிரியிலிருந்து தெங்குமரகடா வரை சென்ற அரசு பேருந்து சேவை முதன்முறையாக கள்ளம்பாளையம் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது. பின்னர் 40 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனையை திறந்து வைத்தனர். இதேபோல் அப்பகுதியில் விவசாயம் அதிக அளவு மேற்கொள்வதால் அவர்கள் உற்பத்தி செய்யும் விவசாய பொருட்களை சேகரித்து வைக்க 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தானிய கிடங்குகளை திறந்து வைத்தனர். உதகையிலிருந்து சரவணன். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கான நியமன ஆணைகள் விரைவில் வழங்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் அரசு போக்குவரத்து கழகத்தின் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மதுரை, மேலூர், காரைக்குடி பகுதிகளில் புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் ஓரிரு நாட்களில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அமைச்சர், 25லிருந்து 37 வயதிற்கு உட்பட்டவர்கள்தான் சாலை விபத்துகளில் அதிக அளவில் உயிரிழப்பதாக கூறியுள்ளார். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு பூங்கா அமைப்பதற்கான திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் புதிய பிரதமராக திரு ஷெபாஸ் ஷெரீப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த யுக்ரைனின் 38 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதில் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை. இலங்கை தலைநகர் கொழும்புவில் நடைபெற்ற சர்வதேச கீதா மகோத்சவம் சத்பாவன யாத்திரையுடன் நிறைவு பெற்றது. போதைப்பொருள் புழக்கம் மற்றும் விற்பனையை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கைகள் நல்ல பலனை அளித்திருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் உள்ள புத்த கோவில்களில் அதிக அளவில் இந்திய யாத்ரீகர்கள் வழிபடுவது இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பிணைப்பை காட்டுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி கேபிட்டல்ஸ் அணி குஜராத் ஜெயின்ஸ் அணியை 25 ரன் வித்தியாசத்தில் வென்றது. நேற்றிரவு பெங்களூருவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 163 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 138 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதுவரை தில்லி கேபிட்டல்ஸ் அணி விளையாடிய 4 போட்டிகளில் 3ல் வெற்றி பெற்று புள்ளிக் கணக்கில் முதல் இடத்தில் உள்ளது. உலக குத்துச்சண்டை தகுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் முதல் சுற்றில் பின்னடைவை சந்தித்தனர். இத்தாலியின் பஸ்டோ அர்சிசியோவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தீபக் போரியா 51 கிலோ எடைப்பிரிவிலும் நரேந்தர் பெர்வார் 92 கிலோ எடைப்பிரிவிலும் தோல்வியடைந்தனர். இருப்பினும் பாங்காக்கில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெறும் 2வது ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் பங்கு பெறுவதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் வரலாற்று சிறப்புமிக்க பாவினி அதிவேக அணு உலையின் கோர்லோடிங் நடைமுறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிடுகிறார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் தொலைநோக்கு திட்டம் குறித்து பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. நீலகிரி மாவட்டம் தெங்குமரகடா, கள்ளம்பாளையம் பழங்குடி கிராமங்களுக்கு முதல் முறையாக பேருந்து வசதியை மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார்.
மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி கேபிட்டல்ஸ் அணி குஜராத் ஜெயின்ஸ் அணியை 25 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.